institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருமே இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். மூத்த உறுப்பினர் அண்ணன் நேரு அவர்களும் இங்கே பேசினார்கள். ஒரு கடைசியார் என்ன ஒரு உண்மை தெரியுமா? 177.25 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு உரிமை என்கிற சட்டம் கிடைக்கப்பெற்றதற்கு பின்னால் அதற்கு பிறகு அந்த ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அரசு முன்வரவில்லை, காலதாமதம் செய்தது. அப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு அன்றைய முதல்வராக இருந்த எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டார், சுப்ரீம் கோர்ட்ல போட்டு அதற்கு பிறகு நீதிமன்ற ஆணையை பெற்று ஆணையத்தை அமைத்து கொடுத்து ஆமா ஆணையம் இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த ஆணையத்தை அமைத்து கொடுத்த பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சார். சிறுபான்மைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காவிரி பிரச்சனை சொன்னாலே சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குள்ள பல வகையில் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த காவிரி பிரச்சனை இப்ப சொல்ற மாதிரி 50 வருஷமா இல்லை, 12ஆம் நூற்றாண்டிலே 2ஆம் ராஜராஜன் காலத்திலையும் 1ஆம் நரசிம்மன் காலத்தில் ஆரம்பிச்ச தகராறு. அதுக்கு பிறகு 1807, 1892, 1924, அதுக்கு பிறகு நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பு, நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு. இத்தனை தீர்ப்பிலையும் சுதந்திரத்திற்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னும் சரி கர்நாடக அரசு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. அதை எதிர்த்து போராடுறது, ஒற்றை குரலா போராடணுங்கிறது நம்ம அனைவரோட கோரிக்கை. அதை விட்டுட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம இன்னைக்கு முதலமைச்சரா மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழியில ஏற்கனவே பல முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஜேஎச் பாட்டீலோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, சீதாராமையோட முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு இது எடுக்கிறோம். அது அனைத்து உறுப்பினரும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கிங்க குற்றச்சாட்டு சொல்லாம அந்த காவேரிக்கு ஒரு டெல்டா காரணா சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்காத வைக்கு இந்த 800 வருஷ போராட்டத்தை முடிவு கொண்டு வரதான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். உறுப்பினர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு இந்த விவாதத்தை இத்துடன் நான் முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய அவையை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பார்க்கிறேன் என்றால் 80ஆம் ஆண்டிலிருந்து 24 நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதுக்கு பிற்பாடு இப்படி நடந்தது, அப்புறம் அரசு இதழில் வெளியிடுவதற்காக புரட்சி அம்மாவை எடுத்துக்கொண்ட முயற்சி விவசாயிகளுடைய பாராட்டத்தை பெற்றது, நீ உங்களை பாராட்டல. நான் கேட்கிறேன், கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஒருமித்த கருத்தோடு எல்லா கட்சிகளும் அங்கே ஒவ்வொரு கட்சியும் குற்றஞ்சாட்டி இதுவரை சட்டப்பேரவையில் குற்றஞ்சாட்டி நான் ஒன்றும் பார்க்கவில்லை. எனவே இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்துவிட்டு எத்தனை ஆண்டு காலம் ஆகியிருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசுகள் தங்களால் இயன்றதை செய்திருக்கின்றார் என்று 2 பக்கம் பதிவு செய்து விட்டோம். அவர்களும் பதிவு செய்து நீங்களும் பதிவு செய்து விட்டீர்கள். இதில் அடுத்து வருகிற காலகட்டத்தில் இறைவன் சித்தம் நம்முடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் காலத்தில் தான் இது முடிய வேண்டும் என்று இறைவன் சித்தம் இருந்தால் அமைதியாக மக்கள் விரும்புகிற ஒரு தீர்வாக இது அமையும் என்று நம்புகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன். அண்டை மாநிலங்களோடு இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டுமானால் நாம் அனுப்புகிற செய்திகள், பேசுகிற பேச்சுகள் அனைத்தும் ஏற்புடையதாகவும் அவர்கள் விரும்பத்தக்கதாகவும் இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கர்நாடகத்தில் குடி தண்ணீருக்கு கூட நமக்கு தண்ணீர் கிடைக்காத நிலைமை ஏற்பட்ட போது மாண்புமிகு குண்டுராவ் அவர்களை சந்திப்பவர் நேரில் போறார், வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள், சாப்பாடு பரிமாறப்படுகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்றார், நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன காரணம்? எங்கள் ஊர் மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு தண்ணி தருவதாக உங்கள் பிள்ளை சொன்னால்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அவங்க முதலமைச்சர் சொல்லுகிறார், அது பிரச்சனை அல்ல, நான் உடனே பேசி தீர்த்து கொள்ளலாம், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு குடிதண்ணீருக்காக திறந்து விடுவது என்ற முடிவு அப்போது எடுக்கப்படும். அதே போன்றுதான் கிருஷ்ணா நதி நீர் கிடைக்காது கண்டலேர் அணையிலே வர வேண்டும் என்று வந்தபோது பேச்சுவார்த்தைக்கு போன அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்டலேர் அணையில் தண்ணீர் வர வேண்டும் என்று என் டி ராமராவ் முதலமைச்சர் மாண்புமிகு என் டி ராமராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பேச்சுவார்த்தை நடத்த போனார். பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தை முடிந்த உடனே அணை திறக்கப்பட்டு கண்டலேருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்ற செய்தி அங்கே வருகிறது. நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு முதலமைச்சரும் தங்கள் பங்களிப்பை தங்களுக்கு உரிய முறையில் செய்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சியிலும் ஒருமித்த கருத்தோடு நின்று பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு ஆதாரம் இருக்கலாம்.
இந்த பக்கம் ஆதாரம் இருக்கலாம், அந்த பக்கம் ஆதாரம் இருக்கலாம். ஆனால் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு காவிரி கிடைக்க வேண்டிய அந்த உரிமைக்குரிய சட்டம் சொல்லியிருக்கிற, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பின்படியும், ஆணையம் சொல்லியிருக்கிற தீர்ப்பின்படியும் அதை வலியுறுத்தி பெற வேண்டிய அந்த ஒற்றுமை உணர்வை இந்த சபை வெளிக்கொணர வேண்டும். அந்த வகையில் இந்த பிரச்சனை இத்துடன் விவாதத்தை முடிவு கொண்டு வருகின்றேன். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.